ஆஃபீஸ் போகிறீங்களா? எதுக்காக போனீங்க? வேலைக்கு தானே போனீங்க, சம்பாதிக்க தானே போனீங்க. அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும். வீட்டில் சிரிக்காத புரிச்சா அங்கே போய் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் இழிச்சிங்கன்னா இழிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க, மாட்டிக்கிடுவீங்க. அப்புறமா பாஸ்டர் பாவத்தில் விழுந்து விட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு அந்த சிரிப்பு? உனக்கு தேவையில்லைல்ல. எதுக்கு போன? வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அங்கே ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, கண்ட கதையை பேசுவாங்க, தேவையில்லாத காரியங்கள். உனக்கு எதுக்கப்பா அந்த இடம்? துன்மார்க்குட ஆலோசனை நிற்காத, பாவியின் வழியில் உட்காராத, பரியாசங்கார உட்கார இடத்துல உட்காரதான்னு போட்டிருக்கல. எதுக்கு நீ அங்கே உட்காந்துட்டு கரைப்பட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு ஒன்று இருக்கணும் ஃபேமிலியில். சில பேர் இன்னைக்கு பாஸ்டர் எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், நாங்கள்லாம் வந்து ரொம்ப சோஷியல். ஜாக்கிரதப்பா, ஜாக்கிரதை. ட்ரெடிஷ்னலாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. சோஷியலாக இருந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து உட்காந்துடாது. இன்றைக்கி சோஷியல் 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 எல்லாம் சோஷியல். இப்போ கம்பெனியில் ட்ரிங்கிங் பார்ட்டி, என்னென்ன பார்ட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இங்கேயும் திருவிருந்தில் வந்து உட்காராத. குடும்பத்தை நாசமாக்கிடுவீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாடர்ன் சொசைட்டி, கான்டெம்பரரி வேர்ல்டில் நாங்கள் இருக்கோம். நாங்கள்லாம் புதுசாக ட்ரெண்டியாக இருக்கோம். மூடத்தனம் இது, மூடத்தனம். வேலைக்கு போகிறீங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கணும். கல்யாணமானவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், யுவர் ட்ரெஸ்ஸிங் மஸ்ட் பி பர்ஃபெக்ட். இட் ஷுட் நாட் இன்வைட் unnecessary guests towards you. உங்களை பார்க்குறவங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன். வேலைக்கு போகிற இடத்துல ஒழுங்காக போங்க, ஒழுக்கமாக இருக்கணும். நான் ஒரு குடும்பஸ்தன், நான் ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு புருஷன், நான் ஒரு குடும்பத்தை நடத்துகிற மனைவி. ஒழுக்கமாக இருந்துட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பத்திரமா பார்த்து கடைசியில் தேவராஜ்யம் போகிற வழியை பார்க்கணும். சும்மா சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தேன், இங்கே ஒரு வேஷம், ஆஃபீஸில் ஒரு வேஷம், இங்கே ஒரு ஆட்டம், ஆஃபீஸில் ஒரு ஆட்டம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. சில பேர் ஐ ஹாவ் அ ப்ராட் மைண்ட் பாஸ்டர், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த ப்ராட் மைண்டெல்லாம் ஃப்ராட் மைண்டுன்னுவாங்க. ப்ராட் மைண்டு, உனக்கு ப்ராட் மைண்டா? தேவனுக்கு பயந்து நடக்க பழகு. ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து யூ நீட் டு நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள். நம்மகிட்ட எத்தனையோ பேர் பேச வருவாங்க. என்ன விஷயம், என்ன வேலை, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. என் பர்சனல் விஷயத்த உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? நீ எதுக்கு அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும்? அவசியம் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். புட் அ லிமிட். உன்னுடைய ஆஃபீஸில் எதிர்ப்பாளர் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு நீ சிரிக்கக்கூடாது. என்ன விஷயம்? என்கிட்ட கதாடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஐ காட் மை ஹஸ்பண்ட், ஐ காட் மை ஒய்ஃப். உங்கள்கிட்ட சிரித்து விளையாடுறதுக்கு தேவையே கிடையாது. ஐ ஹேவ் மை ஃபேமிலி, ஸ்டே அவே. அந்த லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலன்னா யூ ஆர் டன், யூ ஆர் ஃபினிஷ்ட். வாயாடியும் அடங்காதவள், கடைசியில் என்ன ஆச்சு பாருங்க. குடும்பத்தை நடத்துகிற பெண் வந்து பாதாளமாய் மாறிட்டா. நரக வேதனை அவளோடு சேர்ந்தவர்கள். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்படுறோம். விசுவாசிகளும் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். எங்கே வேலைக்கு போனாலும், எங்கே படிக்க போனாலும், நம்ம வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன். இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து கால் வருது, 1 hour பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு? ஆஃபீஸ்னால் ஆஃபீஸோடு இருந்துக்கோ. இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். உன்னை யாருப்பா லாயராக வச்சா? லாயராக படித்தா நீ லாயரா ஜட்ஜா? அவங்க கதை உனக்கு எதுக்கு? அவங்களுக்கு அவங்க குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். நீ இப்படி வந்து ஃபயர் இன்ஜின் மாதிரி எப்பவுமே நம்ம ஒரு ரெஸ்கியூ மோட்லேயே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுறேன் இவங்களும் ரெஸ்கியூ பண்ணுறக்கு ஆள் போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ அவங்க ரொம்ப பிரச்சனையா, அவங்களுக்கு ரொம்ப பாடம். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ஃபோன் மறைச்சு ஒழிச்சு வெளியே ஓடுறது, ஃபோனை தூக்கிட்டு. கணவன்மார் மனைவிமார். இப்போ ஆஃபீஸில் ஒரு பையன் ரொம்ப அவசரமாக, நீங்கள் தான் எனக்கு ஆறுதலே, நீங்கள் தான், கேர்ஃபுல்லாக இருந்துக்கப்பா, உன்னை பார்த்து நாங்கள்லாம் பரிதாபப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஒழுக்கமாக வாழ வேண்டியது அவசியம். அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள். தங்கள் அறையை கட்டிக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு ஊழியக்காரனா அடிக்கடி இதை பற்றி நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் கருத்தில் கொடுத்துருக்காரு. பல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கையில் இருக்கிறாங்க. Stay within the limits. That's thing I teach and I learn by God's grace. கர்த்தருடைய கிருபையினால் அதை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார்.
அதனால தான் ஊழியம் செய்ய முடியுது. அல்ட்டா யூ ஆர் டன், யூ ஆர் ஃபினிஷ்ட். என்ன அபிஷேகம் இருக்கலாம், என்ன கிருபை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஆண்டவரே இந்த கிருபையில் கடைசி வரைக்கும் என்னை காத்துக்கிடுங்கன்னு நான் சொல்கிறது. எல்லா இடங்கள்லையும் எப்பொழுதும் நான் வீட்டில் கூட சொல்லுவேன், நான் கல்யாணங்களில் சொல்லுவேன், ஃபோன்லாம் வந்தால் வீட்டில் வந்தால் ஒன்லி ஆன் ஸ்பீக்கர் மோட். அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்லி ஆன் ஸ்பீக்கர். ஒய்ஃப் கேட்பாங்க, பிள்ளை கேட்பான், எல்லாம் கேட்பாங்க. சில வெளியில் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூனா பையனை மட்டும் வெளியே போக சொல்லுவோம், மற்றபடி 2 பேர் தான் கேட்போம். நோ, மறைக்கிறது ஒழிக்கிறதெல்லாம் அந்த பழக்கத்தை விட்டுட்டோம், ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. மனைவி அதே மாதிரி தான். நீங்கள் வாலிப பிள்ளைங்க கூட அப்பா அம்மா இருங்க, ஃபோனை தூக்கிட்டு வெளியே ஓடாதீங்க. எதுக்கு ஓடுறீங்க? என்னைக்கு மறைக்க ஆரம்பிச்சிங்களோ யூஆர் இன் ட்ரபிள். ஒருத்தட்ட வந்து உங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து உங்களுக்கு ஃபோனில் பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா யூ ஆர் இன் சின். அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஆர் ஹைடிங் சம்திங். ஒய் ஷுட் யூ ஹைட்? எதுக்கு மறைக்கணும்? நீங்கள் நேரடியாக பேசுங்க, நேரடியாக பாருங்க. அதில் எதுக்கு ஒளிவு, எதுக்கு மறைவு? நம்முடைய மாரல் லைஃப்பை காத்துக்கொள்றதுக்கு ஞானம்